ஜுன்னு ஜாக்கிரதை, உனக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா அம்மா ஜுன்னு, நீ கவலைப்படாத. அம்மா அம்மா ஜுன்னு 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 ஜாக்கிரதை. டைட்டா பிடிச்சுக்கோ ஜுன்னு. அப்பா மித்ரா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. லக்கி, தாத்தா, அப்பாவும் ஜுன்னும் பள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க. அம்மா தான் பிடிச்சு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா அண்ணி, அங்க பாக்கும்போது ஏதோ பிரச்சனையான மாதிரி தெரியுதுல்ல ஆண்டி? ஆமா மனிஷா, திரும்ப அவனுக்கு கண்டம் ஆரம்பிச்சிருக்கு. வா போலாம். ஜுன்னு, ஜுன்னு. ஆமா, இவங்க 4 பேரும் ஒரே குடும்பம். சேர்ந்து பூஜை செஞ்சா அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா லக்ஷ்மி செஞ்ச தப்பையும் துரோகத்தையும் ஒரே அடியா மறந்துட்டு மித்ரா லக்ஷ்மி கூட சேரணும்னு சொல்றீங்களா மாமா? நீ இதுக்கு நடுவுல வராத தேவயானி. இது இந்த பசங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், லக்ஷ்மியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் என்ன செய்யறது ஆண்டி? அப்ப என் வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் என்ன குழம்புல கருவேப்பிலையா, இல்ல சீட்டாட்டத்துல வர ஜோக்கரா? அத நீ தான் டிசைட் பண்ணிக்கணும் மனிஷா. நீ தான் தேவையில்லாம மித்ராக்கும் லக்ஷ்மிக்கும் நடுவுல வந்திருக்க. யாருக்கு நடுவுல யார் வந்தாங்க மாமா? மித்ராவுக்கும் மனிஷாவுக்கும் நடுவுல லக்ஷ்மி வந்தாளா, இல்ல லக்ஷ்மி மித்ராவுக்கும் நடுவுல மனிஷா வந்தாளா? மாம், உங்களை பேச வேண்டாம்னு பெரியம்மா சொன்னாங்கல்ல, இப்ப எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிறீங்க? யாரு என்ன பேசினாலும் மித்ராவும் லக்ஷ்மியும் புருஷன் பொண்டாட்டி, ஜுன்னுவும் லக்கியும் அவங்களோட பசங்க. இப்ப நீங்க எல்லாரும் அவ பக்கம் இருக்கீங்க மாம். இன்ஃபேக்ட் அவளோட மாயையில இருக்கீங்க. அவ சொல்றதை தான் நம்புவீங்க, நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க. லக்ஷ்மியோட மாயையில நாங்க இருக்கோமா மித்ரா? இத சொல்றது நீதானா மித்ரா? இனி பேசி பிரயோஜனம் இல்ல டாட். பூஜை செய்யணும்னு நீங்க கேட்டீங்க, லக்கி கூட சேர்ந்து உட்காந்து செய்யறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஒண்ணு நாங்க 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்றோம், இல்லைன்னா விட்டுருங்க. வா லக்கி. தேவயானி, இத போய் கோவில்ல கொடுத்துட்டு வந்துரு. அக்கா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்களா, இல்ல இந்த சீன்ல என்ன அவாய்ட் பண்றாங்களா? ஹோமம் நல்லபடியா நடக்கணும். சாந்தி பூஜை சிறப்பா இருக்கணும். சரியா? சரிங்க ஜோசியரையா. வணக்கம் ஜோசியரையா. வாழ்க வளமுடன். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? மித்ரா லக்ஷ்மி எங்க அரவிந்தா? அவன் வந்துட்டு இருக்கான் ஜோசியரே. ஆனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னம்மா? மித்ராவை பூஜைக்கு ஒத்துக்க வைங்கன்னு சொன்னல? மித்ரா பூஜைக்கு ஒத்துக்கிட்டான், ஆனா லக்ஷ்மியோட சேர்ந்து பூஜை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான்.
இது குடும்பமா உட்கார்ந்து செய்ய வேண்டிய சாந்தி பூஜை. பசங்களும் கூட இருக்கணும். அது வந்து மித்ரா லக்கி கூட சேர்ந்து பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். லக்ஷ்மி ஜுன்னு தனியா பூஜை பண்ணிக்கலாமா? அப்படி தனித்தனியா பண்ணா பலன் இருக்காதம்மா. மொத்த குடும்பமும் ஒரே இடத்துல இருந்து பூஜையை பண்ணணும். ஆனா மித்ரா இதுக்கு ஒத்துக்கலையே ஜோசியரே. எப்படியாவது ஒத்துக்க வைங்க, இல்லனா இந்த பூஜைக்கே பலன் இருக்காது. நான் அவனை ஒத்துக்க வைக்கிறேன். ம். என் பையன் கால்ல விழுந்தாவது சரி, என் மருமக பக்கத்துல நான் உட்கார வைக்கிறேன். அரவிந்தா, அரவிந்தா, என்ன அரவிந்தா நீ மித்ரா கால்ல விழ போறியா? வேற வழி இல்லைங்க. என் மருமகளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னவ ஜெயிலுக்கு போக விடாமலையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் அவ காப்பாத்திருக்காங்க. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்காக என்ன செஞ்சாலும் தப்பில்ல. என்ன விஷயம் ஆண்டி? பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா? இங்க பூஜை கிடையாது, ரொம்ப பெரிய பிளான் தான் நடக்குது. ஆஹா, அப்படி ஆண்டி? அரவிந்தா அக்கா மித்ராவுடைய கால்ல விழுந்தாவது லக்ஷ்மி பக்கத்துல உட்கார வைக்கிறேன்னு சொல்லி ஜோசியர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆஹா, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க ஆண்டி. எத போய் நல்ல விஷயம் சொல்றிய மனிஷா? நான் இப்போ உன்கிட்ட சொன்னதை கேட்டியா இல்லையா? என் பக்கத்துல மித்ரா இருக்கான், நான் கார்ல இருக்கேன். ஓ, இதான் விஷயமா? அவங்க பிளானை என்ன செய்ய போற? பூஜையில லக்கி மித்ரா கூட சேர்ந்து நானும் உட்காரணும்னு சொல்லி ஜோசியர் சொல்லிருக்காரு. அவ்வளவுதானே? ஆஹா, நீ சரியா கவர் பண்ணிட்ட. ஆஹா, என்ன மித்ரா, இந்த பூஜையில நான் பக்கத்துல உட்காரலாம்ல? கல்யாணமாகாம எப்படி உட்காருவ மனிஷா? ஆஹா, வருங்கால மனைவியாக போறதுனால பூஜையில உட்காரலான்னு ஜோசியர் சொல்லிருக்காரு ஆண்டி. நீ என்ன சொல்ற மித்ரா? உன் விருப்பம் மனிஷா. உனக்கு உட்காரணும்னு தோணுச்சுன்னா உட்காரு. ஆஹா, உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைல்ல? ஆஹா, அது வந்து நான் உன் கூட 2 தடவை கல்யாண மேடை வரைக்கும் வந்திருக்கேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. உன் விருப்பம்னு சொல்லிட்டல மனிஷா. ஓகே ஆண்டி, அந்த ஜோசியர் ஆசைப்பட்ட மாதிரியே நானும் மித்ராவும் லக்கியும் பூஜையில உட்கார போறோம். வேற லெவல். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ பிளான் போடுவேன்னு நினைச்சா வரதுக்கு முன்னாடியே பிளான போட்டுட்டியே. இதுல என்ன இருக்கு ஆண்டி? எல்லாம் அந்த ஜோசியரோட கருணை தான்.